எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல். அதில் முதல் பாடம் தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலின இனப்பெருக்கம். இந்த பாடத்திற்குரிய புக் பேக் வினா தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் ஒரு 22 வினாக்கள். எத்தனை வினாக்கள்? 22 வினாக்கள். இருபத்தி 22 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாவையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ஸ்கூல் எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்தாலும் சரி, அனைத்து விதத்துக்கும் இந்த காணொளி பயன்படும். முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. இதுக்கு சரியான கூற்று ஆப்ஷன் இ. ஈஸ்ட் மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன. இரண்டாவது கேள்வி, புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர். புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர் பி. மகேஸ்வரி. பி. மகேஸ்வரி. மூன்றாவது கேள்வி, சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க. சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க. இதில் சரியாக பொருந்திய இணை ஆப்ஷன் இ, அதாவது மட்ட நிலத்தண்டு மியூசா. அடுத்து, மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு. மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு. இதுக்கு சரியான விடை 10 மைக்ரோமீட்டர். 10 மைக்ரோமீட்டர். அடுத்த ஐந்தாவது கேள்வி, மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல். மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் நுண்வித்து. நுண்வித்து. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பாருங்க. வெளிக்கருவுறுதல் என்பது பாசிகள். மகரந்தத்தாள் வட்டம். இதுக்கு மகரந்த தாள்கள். ஆண் கேமிட்டக தாவரம் மகரந்த துகள். முதல் நிலை புறப்பக்க அடுக்கு மகரந்த பைகள். அப்போ ஆப்ஷன் ஆ, அதாவது 3, 4, 1, 2 என்பது தான் சரியான ஒன்று. அடுத்து ஏழாவது கேள்வி, மகரந்த பை சுவர், மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, டபீட்டம் மைய அடுக்கு, எண்டோதீசியம் புறத்தோல். டபீட்டம் மைய அடுக்கு, எண்டோதீசியம். அடுத்து, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். தவறான இணை. இதில் தவறான இணை சூழ்திசு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு என்பது தவறான இணை. அடுத்து, உறுதி சொல் காரணம். உறுதி சொல் பாருங்க. தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது. காரணம், ஸ்போரோபொலினின்
இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது. அப்போ உறுதி சொல் மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்து 10வது கேள்வி. மெல்லிய சூழ்திசு சூழ் பற்றி சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும். இதுக்கு சரியான கூற்று புறத்தோல் அடித்தோல் நிலையிலுள்ள வித்துருவாக்க செல். இதுக்கு இரண்டுமே சரி. அதாவது சூழ்களில் ஓரடுக்கு சூழ் திசு காணப்படுகிறது. இது இரண்டுமே ஆ மற்றும் இ இரண்டுமே சரி. அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க. கருவுற்ற கருப்பையில் ஒரு மடிய இருமடிய மும்மடிய அமைப்புகளின் சரியான வரிசை எது? கருவுற்ற கருப்பையில் ஒரு மடிய இருமடிய மும்மடிய அமைப்புகளின் சரியான வரிசை எது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், அதாவது சினர்ஜிக், கருமுட்டை, முதல் நிலை, கருவூன், உட்கரு. அடுத்து 12வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பெருகேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை கருப்பை. அடுத்த கேள்வி. ஹாப்ளோபாப்பஸ் கிராசிலிஸ் தாவரத்தில் சூழ் திசு செல்லில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 4 ஆகும். இதன் முதல் நிலை கருவூன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை யாது? இதுக்கு 6. அடுத்து ஊடு கடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலகத் தண்டு பகுதி. ஊடு கடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலகத் தண்டு பகுதி. அடுத்து 15வது கேள்வி. பாருங்க, விதையில் சூழ்காம்பினால் ஏற்படுத்தும் தழும்பு எது? இது விதை தழும்பு. அடுத்த கேள்வி. எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர், குன்றிய பூவிதழ், சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது? எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர், குன்றிய பூவிதழ், சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர். இதுக்கு காற்று. அடுத்து 17வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் கருத்தில் கொள்க. இதுக்கு அதாவது பெண் முன்முதிர்வு மலர்களில் சூழலகு முன்முதிர்ச்சி அடையும். பிறைமுலா இரு சூலகத்தண்டு நீளமுடையது. அப்போ 2 மற்றும் 4 மட்டும் சரியானவை. 2 மற்றும் 4 சரியானவை. அடுத்து தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு காணப்படுவது. தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு காணப்படுவது அரிக்கா. அடுத்து முளைவேர் உரை காணப்படும் தாவரம். முளைவேர் உரை காணப்படும் தாவரம் நெல். அடுத்து
விதைத்துளை மூடி இதிலிருந்து தோன்றும். விதைத்துளை மூடி இதிலிருந்து தோன்றும். இதுக்கு சரியான விடை சூள் உறை. சூள் உறை. அடுத்து கருவுரா கனிகளில் இது காணப்படுவதில்லை. இதுக்கு சரியான விடை விதை. கருவுரா கனிகளில் இது காணப்படுவதில்லை. விதை. பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை. பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை 2 செல் நிலை. 2 செல் நிலை. அதனால் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலின இனப்பெருக்கத்திற்கான புக் பேக் ஆன்சரு 22 வினாக்கள். அதில் இந்த 10வது கேள்விக்கு மட்டும் ஆ இ இரண்டுமே சரியாக இருக்குது. அதனால் இதில் ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல். அதில் 2வது பாடம் பாரம்பரிய மரபியல். இதற்குரிய அப்ஜெக்டிவ், அதாவது புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மரபுசாரா பாரம்பரியம் வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது. மரபுசாரா பாரம்பரியம் வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, அதாவது மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகங்கள். அடுத்து 2வது கேள்வி, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி மரபணு வகையம் கொண்ட பட்டாணி தாவரத்தின் பல்வேறு வகையான கேமெட்டுகளை கண்டறிய இதனுடன் கலப்புறம் செய்ய வேண்டிய தாவர மரபணு வகையமானது. இதுக்கு ஏஏ பிபி, ஏஏ ஸ்மால் ஏஏ பிபி. அடுத்து 3வது கேள்வி, மரபணு வகையம் ஏஏ கேபிட்டல் ஏஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சிசியை கொண்ட தாவரம் எத்தனை வகையான கேமெட்டுகளை உருவாக்கும்? இதுக்கு 2 வகை. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும்? பின்வருவனவற்றுள் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணம்? மனிதர்களின் தோல் நிறம். மனிதர்களின் தோல் நிறம். அடுத்து 5வது கேள்வி, தோட்ட பட்டாணியில் மெண்டல் மேற்கொண்ட ஆய்வில் உருண்டை வடிவ விதை ஆர்ஆர், சுருங்கிய விதை பைக்கு ஓங்கியும், மஞ்சள் விதையிலானது ஒய்ஒய் பசுமையான விதையிலைக்கு ஸ்மால் ஒய்ஒய் ஓங்கியும் காணப்படின் 2ஆம் தலைமுறை F2வில் எதிர்பார்க்கப்படும்
அதாவது கேபிட்டல் RR கேபிட்டல் YY இன்ட்டு பை ஸ்மால் YY புறத்தோற்றம் யாது? இதுக்கு ஆப்ஷன் இ. உருண்டை விதையுடன் கூடிய மஞ்சள் விதை இலை மற்றும் சுருங்கிய விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதை இலைகளை கொண்டிருக்கும். அடுத்த 6வது கேள்வி. சோதனை கலப்பு உள்ளடக்கியது. சோதனை கலப்பு உள்ளடக்கியது ஆப்ஷன் இ. அதாவது F1 கலப்புயிரியுடன் இரு ஒடுங்கு மரபணு வகையம் கொண்டவைகளின் கலப்பு. இதுதான் சோதனை கலப்பு. அடுத்து 7வது கேள்வி. பட்டாணி தாவரத்தில் மஞ்சள் நிற விதைகள் பச்சை நிற விதைகளுக்கு ஓங்குதன்மையுடனும் கலப்புயிரி மஞ்சள் நிற விதை தாவரம் பச்சை நிற விதை கொண்ட தாவரத்துடனும் கலப்பு மேற்கொள்ளும் பட்சத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகளை கொண்ட தாவரங்கள் முதலாம் சந்ததியில் அதாவது F1 எவ்விகிதத்தில் இருக்கும். இதுக்கு 2 நடந்தப்போ 50-50. அடுத்து 8வது கேள்வி. இரு பண்பு கலப்பை பொறுத்த மட்டில் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. இதுக்கு அதாவது ஒரே குரோமோசோமில் இறுக்கமாக பிணைப்புற்று காணப்படும் மரபணுக்களினால் தோன்றும் ஒரு சில இணைப்புகள். அடுத்து 9வது கேள்வி. மெண்டலின் காலத்தில் எந்த சோதனையில் F1 சந்ததியின் இரு பெற்றோரின் பண்புகளையும் வெளிப்படுத்தும்? இதுக்கு சரியான விடை இணை ஓங்குதன்மை. அடுத்து வெள்ளரியின் கனி நிறம் இதற்கு உதாரணமாகும். இதுக்கு சரியான விடை ஓங்கிய மறைத்தல். அடுத்து பாரம்பரிய பட்டாணி தாவர சோதனைகளில் மெண்டல் எதை பயன்படுத்தவில்லை? கனியின் நீளம். அடுத்து இரு பண்பு கலப்பில் 9:3:3:1 இடைப்பட்ட அதாவது AABB இன்ட்டு AABB என்று மாறுபாடமைந்த ஓங்கிய மறைத்தல் விளைவானது. இரு வேறுபட்ட அமைவிடத்தில் இரு அல்லீல்களின் இடையேயான இடைச்செயல்கள். அடுத்து 13. சோதனை கலப்பின் இரு பண்பு கலப்பில் ஈடுபடும் முதல் மகவு சந்ததிகளில் அதிக பெற்றோரிய சந்ததிகள் மறு சேர்க்கையின் மூலம் உருவாக்கப்படுவது. இது எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஒரே குரோமோசோமில் காணப்படும் பிணைப்புற்ற இரு மரபணுக்கள். அடுத்து மெண்டலின் ஆய்வில் பட்டாணி தாவரத்தின் 7 பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எத்தனை குரோமோசோம்களில் காணப்படுகிறது? இதுக்கு சரியான விடை 4. அடுத்து 15வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் எது பெற்றோரிடம் காணப்படாத இணைந்த பண்புக்கூறுகள் சந்ததியில் காணப்படுவதை விளக்குகிறது? சார்பின்றி ஒதுங்குதல் விதி. அடுத்து கேமிட்டுகள் எப்பொழுதும் கலப்புயிர்களாக இருப்பதில்லை எனும் கூற்று. தனித்து பிரிதல் விதி. அடுத்து 17. ஒரு மரபணு மற்றொரு மரபணுக்களை மறைக்கும் செயல் ஆனால் ஒத்த அமைவிடத்தல் காணப்படாமைக்கு
மறைக்கப்பட்ட. அடுத்த கேள்வி, தூய கால்வழி நெட்டை தாவரங்கள் தூய கால்வழி குட்டை தாவரத்துடன் கலப்புற்று முதலாம் மகவு சந்ததி, அதாவது F1இல் அனைத்து தாவரங்களும் நெட்டையாகவே காணப்பட்டது. அதே முதல் மகவு சந்ததி தாவரங்களை தற்கலப்பு செய்யும் போது கிடைக்கும் நெட்டை குட்டை தாவரங்களின் விகிதம் 3:1 எனில் இது. அப்போ இதுக்கு சரியான விடை ஓங்குதன்மை. 3:1னா ஓங்குதன்மை. ஓங்குதன்மை மறைத்தலின் விகிதமானது. ஓங்குதன்மை மறைத்தலின் விகிதமானது 12:3:1 தான் ஓங்குதன்மை மறைத்தலின் விகிதம். அடுத்து, மெண்டலின் கலப்பின ஆய்வுகள் மேற்கொண்ட காலத்தை தேர்ந்தெடு. 1856 1863 வரை. அடுத்து, கடைசி கேள்வி, கீழ்காணும் பண்புகளுள் எவற்றை மெண்டலின் பட்டாணி ஆய்வுகளில் கருத்தில் கொள்ளவில்லை? இதுக்கு சரியான விடை சுரக்கும் வளரி அல்லது சுரக்க இயலாத வளரி. இதுதான் பட்டாணி ஆய்வில் கருத்தில் கொள்ளவில்லை. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாட்டனி, அதில் 3வது பாடம் குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். இந்த பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் மொத்தம் எத்தனை கேள்வி? 27 வினாக்கள். 27 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். கவனிங்க, ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் கேள்வி, ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது. ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது. 27 கேள்வியில் முதல் கேள்வி, ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது. அதாவது 3 வேறுபட்ட மரபணு தொகையத்தின் 2 நகல்கள். 3 வேறுபட்ட மரபணு தொகையத்தின் 2 நகல்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து பொறுத்துக. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக. இரு மடியத்துடன் ஒரு இணை குரோமோசோம்கள் அதிகமாக காணப்படுவது டெட்ராசோமி. அடுத்து, இரு மடியத்துடன் ஒரு குரோமோசோம் அதிகமாக காணப்படுவது ட்ரைசோமி. அடுத்தது, இரு மடியத்தில் ஒரு குரோமோசோம் குறைவாக காணப்படுதல் மோனோசோமி. கடைசியா, இரு மடியத்திலிருந்து 2 தனித்தனி குரோமோசோம்கள் குறைவாக காணப்படுதல் இரட்டை மானோசோமி. இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. 2, 3, 1, 4 என்பது சரி. அடுத்து 3வது கேள்வி. பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? இதுக்கு வந்து முதல் 2ம் தவறு. 3வது பாருங்க, முழுமையற்ற பிணைப்பில் 2 பிணைந்த மரபணுக்கள் பிரிவடையலாம். முழுமையான பிணைப்பில் குறுக்கேற்றம் நடைபெறுவதில்லை. அப்போ 3 மற்றும் 4ம் மிகச்சரி. அடுத்தது, இந்த பாடம் என்ன பாடம்? குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். அடுத்தது 4வது கேள்வி. ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க.
மக்காச்சோளத்தில் முழுமையற்ற பிணைப்பின் காரணமாக பெற்றோர் மற்றும் மறு கூட்டிணைவு வகைகளின் விகிதங்கள். மக்காச்சோளத்தில் முழுமையற்ற பிணைப்பின் காரணமாக பெற்றோர் மற்றும் மறு கூட்டிணைவு வகைகளின் விகிதங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ 96.4:3.6 என்பது தான் சரி. அடுத்து 5வது கேள்வி. புள்ளி சடுதி மாற்றத்தால் டிஎன்ஏவின் வரிசையில் ஏற்படும் ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு முறையே. இதுக்கு சரியான விடை ஆ, அதாவது ஏஜி C2T C2G T2AW இதுதான் சரியான ஒன்று. அடினைன் குவானின் சைட்டோசின் தயாமின் சைட்டோசின் குவானின் தயாமின் AW. அடுத்து 6வது கேள்வி. ஒரு செல்லில் ஒரு மடிய குரோமோசோமின் எண்ணிக்கை 18 எனில் இரட்டை மானோசோமி மற்றும் ட்ரைசோமி நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஒரு செல்லில் ஒரு மடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை 18 எனில் இரட்டை மானோசோமி மற்றும் ட்ரைசோமி நிலையில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன், அதாவது ஆன்சர் 35 மற்றும் 37 என்பது தான் சரி. பதில் எதுலேயும் ஆன்சர் கொடுக்கல. 35 மற்றும் 37. அதாவது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இது 35. அடுத்து மரபுக்குரியன் AGC ஆனது AGAவாக மாற்றமடையும் நிகழ்வு. இதுக்கு தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றம். அடுத்து 8வது கேள்வி. கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. காமா கதிர்கள் பொதுவாக கோதுமை வகைகளில் சடுதி மாற்றத்தை தூண்ட பயன்படுகிறது. காரணம் ஏனெனில் அணுவிலிருந்து வரும் எலக்ட்ரான்களை அயனியாக்க இயலாத குறைவான ஆற்றலை எடுத்து செல்கிறது. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா கூற்று சரி, ஆனா காரணம் தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 9வது கேள்வி. கீழ்கண்ட எக்குரியன்களின் பயன்பாடுகள் அல்லது இணையான ஒரு குறிப்பிட்ட அமினோ அமில சமிக்கைகளை குறிக்கிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ UAG UGA நிறுத்தம். அடுத்து 10வது கேள்வி. படியெடுத்தலின் போது இன்ட்ரான்களை வெளியேற்றியும் எக்ஸான்களை பிணைக்கும் இச்செயலாக்கத்திற்கு இதுக்கு சரியான விடை இயைத்தல். அடுத்து DNA ஓரிழையில் உள்ள நைட்ரஜன் கார தொடர்வரிசை ATCTG இன் நிரப்பு RNA இலை தொடர்வரிசையின் காரங்கள் யாது? இதுக்கு ஆப்ஷன் இ, அதாவது UAGAC. அடுத்த கேள்வி. நியூக்ளியோபிளாசத்தில் காணப்படும் RNA பாலிமரேஸ் 3ஐ நீக்குவதால் எதன் உற்பத்தி பாதிக்கிறது? டிரான்ஸ்ஃபர் RNA. அடுத்து 13வது கேள்வி.
டிஎன்ஏவின் ஓரிழையில் டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி படியெடுத்தலின் செயலூக்கியாக காணப்படும் இழையின் பெயர் என்ன? டிஎன்ஏவின் ஓரிழையில் டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி படியெடுத்தலின் செயலூக்கியாக காணப்படும் இழையின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை வார்ப்பு இலை. வார்ப்பு இலை. அடுத்து, கீழ்காண்பவைகளில் எது மரபிய செய்தியின் சரியான வரிசையை குறிக்கிறது? இதுக்கு ஆப்ஷன் அதாவது டிஎன்ஏ விலிருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏவிலிருந்து புரதம். இதுதான் சரியான மரபிய செய்தி, சரியான வரிசை. அடுத்து, தொடக்கக்குறியன் என்பது ஏயுஜி. ஏயுஜி. அடுத்து 16வது கேள்வி, புரத உற்பத்தியில் ஈடுபடும் மெய்யுட்கரு மரபணுவில் உள்ள எவ்விரண்டு கார தொடர்வரிசை முக்கிய பங்காற்றுகிறது? புரத உற்பத்தியில் ஈடுபடும் மெய்யுட்கரு மரபணுவில் உள்ள இவ்விரண்டு கார தொடர்வரிசை முக்கிய பங்காற்றுகிறது. சரியான விடை எக்ஸான்கள். எக்ஸான்கள். அடுத்து, குறியன் எதிர்குறியன் இடைச்செயல்கள் காணப்படுவது எதனால்? குறியன் எதிர்குறியன் இடைச்செயல்கள் காணப்படுவது எதனால்? இதுக்கு ஹைட்ரஜன் பிணைப்புகள். ஹைட்ரஜன் பிணைப்புகள். அடுத்து 18வது கேள்வி, மெய்யுட்கரு உயிரிகளில் உள்ள எந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் புரத குறியீட்டு மரபணுக்களில் ஆர்என்ஏ படியெடுக்க காரணமாகிறது? ஆப்ஷன் ஆ, அதாவது ஆர்என்ஏ POL2. அடுத்து 19வது கேள்வி, உட்கருவிலிருந்து ஆர்என்ஏ மூலக்கூறுகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன? உட்கருவிலிருந்து ஆர்என்ஏ மூலக்கூறுகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன? இதுக்கு சரியான விடை ஜவ்வின் துளைகள் வழியே நிகழும் ஆற்றல் சார் நிகழ்வு. ஜவ்வின் துளைகள் வழியே நிகழும் ஆற்றல் சார் நிகழ்வு. அடுத்து 20வது கேள்வி, மெசஞ்சர் ஆர்என்ஏவின் அதாவது எம்ஆர்என்ஏவின் மரபு செய்தி பெயர்வின் போது அறியப்படும் குறியன்? டிஆர்என்ஏ அதாவது டிரான்ஸ்பர் ஆர்என்ஏவில் காணப்படும் எதிர்குறியன். அடுத்து, ஓரிலை ஆர்என்ஏவில் உள்ள ரிபோசோம் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓரிலை ஆர்என்ஏவில் உள்ள ரிபோசோம் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பாலிசோம். இதுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிசோம். அடுத்து, கீழ்காண்பவைகளில் எது துவக்கக்குறியன்? கீழ்காண்பவைகளில் எது துவக்கக்குறியன்? ஏயுஜி. ஏயுஜி. அடுத்து 23வது கேள்வி, டிரான்ஸ்பர் ஆர்என்ஏவை பொறுத்தமட்டில் உண்மையான கூற்று. அதாவது 3 இறுதியில் பிணையும் அமினோ அமிலம். 3 இறுதியில் பிணையும் அமினோ அமிலம். அடுத்து, கீழ்காண்பவைகளுள் பாலி நியூக்ளியோட் சங்கிலியில் உள்ள பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை நீராட்பகுக்கும் நொதி எது? கீழ்காண்பவைகளுள் பாலி நியூக்ளியோட் சங்கிலியில் உள்ள பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை நீராட்பகுக்கும் நொதி எது? இதுக்கு சரியான விடை எண்டோ நியூக்ளியோஸ். எண்டோ நியூக்ளியோஸ். அடுத்து 25, டிஎன்ஏ கூறின் இடமாற்றும் திறனுக்கு என்ன பெயர்? டிஎன்ஏ கூறின் இடமாற்றும் திறனுக்கு என்ன பெயர்? டிரான்ஸ்போசான் அதாவது இடமாற்ற கூறு. டிரான்ஸ்போசான் இடமாற்ற கூறு. அடுத்து, இயைத்தலுறுப்புகள் காணப்படாத செல்கள். பாக்டீரியா. பாக்டீரியா. அடுத்து, இந்த காணொளியின் கடைசி கேள்வி, டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் ஒகாசாகி துண்டங்களில் நீட்சியுற பயன்படுவது எது? டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் ஒகாசாகி துண்டங்களில்
நீட்சியுற பயன்படுவது எது? இதுக்கு ஆப்ஷன் இ, அதாவது இரட்டிப்பு கவையிலிருந்து விலகிய பின் செல் இலை. இரட்டிப்பு கவையிலிருந்து விலகிய பின் செல் இலை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாட்டனி, அதாவது தாவரவியல் 3வது பாடத்திற்குரிய புக் பேக் அண்ட் ஆன்சர், குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல், அதில் 4வது பாடம், அதில் புக் பேக் கொஸ்டின். உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். முதல் கேள்வி, ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, ஆ மற்றும் இ. அதாவது மரபு பொறியியலில் முக்கியமான கருவியாகும். நியூக்ளியஸ் டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடத்தில் துண்டித்தல். இது இரண்டுமே சரி. அடுத்து பிளாஸ்மிட் என்பது உயிரி எதிர்பொருளுக்கு தடுப்பை வழங்க. உயிரி எதிர்பொருளுக்கு தடுப்பை வழங்க. அடுத்து ஈகோரி டிஎன்ஏவை துண்டிக்கும் இடம். இதுக்கு ஆப்ஷன் இ, GAATTC. 4வது கேள்வி, மரபணு பொறியியல் என்பது. மரபணு பொறியியல் என்பது ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏ மற்றவைகளுடன் கலப்பினம் செய்தல். ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏ மற்றவைகளுடன் கலப்பினம் செய்தல். அடுத்த 5வது கேள்வி, பின்வரும் கூற்றை கருதுக. மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்பது பிரபலமாக அறியப்பட்ட மரபணு பொறியியல் ஆகும். இது மனிதனால் ஆய்வுக்கூட சோதனை முறையில் மரபணு பொருட்களை கையாளுவதை விவரிக்கிறது. சரி. அடுத்து PBR 322 என்பது 1977இல் ஈகோலை பிளாஸ்மிட்டிலிருந்து பொலிவர் மற்றும் ரோட்ரிக்ஸ் ஆகியோரால் முதல் உருவாக்கப்பட்ட செயற்கையான நகலாக்கப்பட்ட தாங்கி கடத்தி. சரி. தடைக்கட்டு நொதிகள் என்பது நியூக்ளியஸ் எனப்படும் நொதிகள் வகுப்பை சார்ந்தது. சரி. அப்போ இதுக்கு சரியான விடை 1, 2, 3 மூன்றுமே சரி. 6வது கேள்வி, மறு கூட்டிணைவு தொழில்நுட்பம் பின்வரும் படிநிலைகளை கொண்டுள்ளது. மறு கூட்டிணைவு தொழில்நுட்பம் பின்வரும் படிநிலைகளை கொண்டுள்ளது. இதுக்கு எப்படின்னா ஆப்ஷன் இ, அதாவது முதல்ல மரபணு பொருட்களை பிரித்தல், மறு கூட்டணைவு தொழில்நுட்பத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். முதல் இது 4, 3, 1, 2. கடைசியாக ஓம்புயிர் செல்லின் கூட்டிணைவு டிஎன்ஏவை செலுத்துதல். அடுத்து 7வது கேள்வி, சில தடைக்கட்டதா ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளினால் டிஎன்ஏவின் பின்வரும் எந்த ஒரு முன்பின் ஒத்த பாலியாண்ட்ரோம் தொடர்வரிசையின் மையத்தில் எளிதாக துண்டிக்கிறது.
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அதாவது பை பிரைம் GATTC GAATTC 3 பிரைம், அதே மாதிரி 3 பிரைம் CTTAAG 5 பிரைம். அதாவது இதுக்கு ஆப்போசிட் அப்படியே. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஆப்போசிட் அது அப்படியே பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு. அடுத்து 8வது கேள்வி. PBR 322 இதில் BR என்பது பிளாஸ்மிட் பொலிவர் மற்றும் ரோட்ரிக்கஸ். அடுத்து 9வது கேள்வி. பின்வருவனவற்றை பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அதாவது எக்ஸோ நியூக்ளியஸ், அது பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல் 1. அடுத்து எண்டோ நியூக்ளியஸ், டிஎன்ஏவை நடுவில் துண்டித்தல். அல்கலை பாஸ்பேட்டேஸ், பாஸ்பேட்டை சேர்த்தல் மற்றும் அல்லது நீக்குதல். அடுத்து லைகேஸ்ங்கிறது டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல். சில கேள்வி செப்பரேட்டாக கூட கேட்பாங்க எக்ஸாமில், ஞாபகம் வச்சுங்க. எக்ஸோ நியூக்ளியஸ்ங்கிறது நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல், எண்டோ நியூக்ளியஸ்ங்கிறது டிஎன்ஏவை நடுவில் துண்டித்தல், அல்கலை பாஸ்பேட்டேஸ்ங்கிறது பாஸ்பேட்டை சேர்த்தல் அல்லது நீக்குதல், லைகேஸ் டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல். அடுத்த கேள்வி 10வது கேள்வி. எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது? அகரோஸ் இழும மின்னாட்பிரிப்பு, அகரோஸ் இழும மின்னாட்பகுப்பு. அடுத்தது 11வது கேள்வி. கூற்று காரணம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. அப்போ இதை அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுங்க, ரெண்டுமே தவறு. மரபணு பொறியியலில் அக்ரோ பாக்டீரியம் பிரபலமானது எனில் இந்த பாக்டீரியம் அனைத்து தானியங்கள் மற்றும் பயிறு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் ஒருங்கிணைந்துள்ளது என்பது தவறு. காரணமும் தவறு. அடுத்து 12வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்று அல்ல? இதுக்கு ஆப்ஷன் ஆ மட்டும்தான். அதாவது டிஐ பிளாஸ்மிட் வாழையில் உச்சி கொழுத்து நோயை உருவாக்குகிறது என்பது சரியான கூற்று அல்ல. அடுத்தது 13வது கேள்வி. சதன் கலப்பினமாக்கல் தொழில்நுட்ப முறையின் குரோமோசோம் டிஎன்ஏ பகுப்பாய்வு எதில் பயன்படுவதில்லை? சதன் கலப்பினமாக்கல் தொழில்நுட்ப முறையின் குரோமோசோம் டிஎன்ஏ பகுப்பாய்வு எதில் பயன்படுத்தப்படுவதில்லை, அதாவது பயன்படுவதில்லை. இதுக்கு பாலிமரேஸ் சங்கிலி தொடரில் பயன்படுவதில்லை. அடுத்து 14. ஒரு தாங்கி கடத்தியில் உயிரி எதிர்பொருள் மரபணு எதனை தேர்ந்தெடுக்க உதவுகிறது? ஒரு தாங்கி கடத்தியில் உயிரி எதிர்பொருள் மரபணு எதனை தேர்ந்தெடுக்க உதவுகிறது? இதுக்கு சரியான விடை மாற்றப்பட்ட செல்கள். அடுத்து பிடி பருத்தியின் சில பண்புகள். இதுக்கு ஆப்ஷன் இ. அதிக உற்பத்தி மற்றும் காய்ப்புழுவிற்கான எதிர்ப்பு திறன். அதிக உற்பத்தி மற்றும் காய்ப்புழுவிற்கான எதிர்ப்பு திறன். ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தாவரவியல், அதாவது பாட்டனி, அதில் 4வது பாடம் புக் பேக், உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல், அதில் தாவர திசு வளர்ப்பு பாடம் 5, அதற்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 10 கொஸ்டின் நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, முழு ஆக்குத்திறன் என்பது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. எந்த தாவர செல் அல்லது பிரி கூறிலிருந்து ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் திறன் தான் முழு ஆக்குத்திறன். அடுத்து இரண்டாவது கேள்வி, நுண்பெருக்கம் இதை உள்ளடக்கியது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. சிறிய பிரிகூறுகளை பயன்படுத்தி தாவரங்களில் உடல் வழிப்பெருக்கமடைய செய்தல். சிறிய பிரிகூறுகளை பயன்படுத்தி தாவரங்களில் உடல் வழிப்பெருக்கமடைய செய்தல். அடுத்த மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. அதாவது முழு ஆக்குத்திறன் என்பது முழு தாவரமாக வளரக்கூடிய உயிருள்ள செல்களின் பண்பு 1. அடுத்தது வேறுபாடிழத்தல். அப்படின்னா முதிர்ந்த செல் மீண்டும் ஆக்கு திசுவாக மாறுதல் தான் வேறுபாடிழத்தல். அடுத்து பிரிகூறுங்கிறது வளர்ப்பு ஊடகத்திற்கு தேர்ந்தெடுத்த தாவர திசுவை மாற்றுதல். அடுத்து வேறுபாடுறுதல். அப்படின்னா செல்களின் உயிரி வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்கள். அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னழுத்த கலனை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்ய டேஸ் நிமிடங்கள் மற்றும் டேஸ் வெப்பநிலையில் மேற்கொள்ளப்படுகிறது. இதுக்கு சரியான விடை, அதாவது 15 முதல் 30 நிமிடங்கள் மற்றும் 121 டிகிரி செல்சியஸ். அதான் தன்னழுத்த கலனை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்வதற்கு 15 முதல் 30 நிமிடங்கள் மற்றும் 121 டிகிரி வெப்பநிலையில் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த ஆறாவது கேள்வி, பின்வருவனவற்றில் சரியான கூற்று எது? இதுக்கு ஆப்ஷன் ஆ. கேலஸ் வேறுபாடுறுதலை மேற்கொண்டு உடல் கருக்களை உற்பத்தி செய்கிறது. கேலஸ் வேறுபாடுறுதலை மேற்கொண்டு உடல் கருக்களை உற்பத்தி செய்கிறது. அடுத்த ஆறாவது கேள்வி, பின்வரும் கூற்றிலிருந்து தவறான கூற்று. இதுக்கு ஆப்ஷன் இ. அதில் தவறான கூற்று, புற்றுநோய் எதிர்ப்பு பண்பானது கேதராந்தஸ் ரோசியஸ் தாவரத்தில் காணப்படவில்லை என்பது தவறான கூற்று. மீதி மூன்று சரி. அதாவது இதய அடைப்பிற்கு பயன்படுத்தப்படும் ஊட்டப்பானம் டிஜிடாலிஸ் பர்ஃபியூரிலாவிலிருந்து கிடைக்கிறது. மூட்டு வலியை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்து கேப்சிகம் அணுவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. மலேரியா எதிர்ப்பு மருந்து சின்கோனா அபிசினாலிஸ் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இதெல்லாம் சரியான கூற்று. இது மட்டும்தான் தவறான கூற்று. என்னது? புற்றுநோய் எதிர்ப்பு பண்பானது கேதராந்தஸ் ரோசியஸ் தாவரத்திலிருந்து காணப்படவில்லை என்பது தவறு, காணப்படுகிறது என்பது தான் சரி. அதான் சரியான கூற்று. அடுத்து ஏழாவது கேள்வி, வைரஸ் அற்ற தாவரங்கள் டேஸிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. வைரஸ் அற்ற தாவரங்கள் டேஸிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை ஆக்கு திசு வளர்ப்பு. அடுத்து
பெருமளவில் உயிரி நேர்மை இழப்பை தடுப்பது. பெருமளவில் உயிரி நேர்மை இழப்பை தடுப்பது. இதுக்கு உயிரி பாதுகாப்பு. உயிரி பாதுகாப்பு. அடுத்து 9வது கேள்வி. உறை குளிர் பாதுகாப்பு என்பது தாவர செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளை பாதுகாக்கும் செயல்முறைகளுக்கு, அதாவது திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி மிக குறைந்த வெப்பநிலையான -196°C உட்படுத்துவது, அதாவது லிக்விட் நைட்ரஜன். உறை குளிர் பாதுகாப்பு என்பது தாவர செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளை பாதுகாக்கும் செயல்முறைக்கு, அதாவது திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி மிக குறைந்த வெப்பநிலையான -196°C உட்படுத்துவது. அடுத்த கடைசி கேள்வி 10வது கேள்வி. தாவர திசு வளர்ப்பில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்தப்படுவது. தாவர திசு வளர்ப்பில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்தப்படுவது. இதுக்கு சரியான விடை அகார். அகார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 12ஆம் வகுப்பு தாவரவியல், அதில் பாடம் 5 தாவர திசு வளர்ப்பு, புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இது ஃப்ரம் செங்கோ அகாடமி. மேலும் புதிய வீடியோவுக்கு, அதாவது புதிய காணொளிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல், அதாவது 12th பாட்னி. அதில் பாடம் 6 சூழ்நிலையியல் கோட்பாடுகள், அதற்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ். இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 19 வினாக்கள் இருக்குது. ஒன்று பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, சூழ்நிலையியல் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும். இதுக்கு ஆப்ஷன் இ. முதல்ல குழுமம், சூழல் மண்டலம், நிலத்தோற்றம், உயிர்மம். அடுத்து 2வது கேள்வி, ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையியல் பற்றி படிப்பது. இதுக்கு வந்து ஆப்ஷன் இ, அதாவது சுய சூழ்நிலையியல், சிற்றின சூழ்நிலையியல். இது ரெண்டும் சரி. அடுத்து 3வது கேள்வி, ஓர் உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு. ஓர் உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு. இதுக்கு வந்து செயல் வாழிடம். செயல் வாழிடம். அடுத்து 4வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றினை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். நீர்வாழ் தாவரங்களை நீரில் நிலைநிறுத்துவதற்காக ஏரன்கைமாவினை கொண்டுள்ளது. சரி. விஸ்கம் தாவர விதைகள் ஒளியின் உதவியால் மட்டுமே முளைக்கிறது. சரி. 3வது 4வது தவறு. அப்போ ஆப்ஷன் இ 1 மற்றும் 2 மட்டும் சரியானது. அடுத்த 5வது கேள்வி, கீழ்கண்ட எந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கும் கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது? இதுக்கு சரியான விடை கலோட்ராபிஸ். கலோட்ராபிஸ். 6வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றினை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பசலை மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் வகையாகும். இது வண்டல் மண், மணல் மற்றும் களிமண் ஆகியவை கலந்த கலவை. சரி. அதிக அளவு லிக்னின், செல்லுலோஸ் கொண்ட கரிம மட்குகளில் மட்டும். நுண்துளைகளுக்குள் காணப்படும் நுண்புழை நீர் தாவரங்களுக்கு கிடைக்கும் ஒரே நீராகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ 1, 2, 3 மட்டும் சரி. 4வது தவறு. அடுத்து 7வது கேள்வி,
கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க, அது சரியா தவறான்னு நாம் கண்டுபிடிக்கணும். களைச்செடியான கலோட்ராபிஸ் தாவரத்தை கால்நடைகள் மேய்வதில்லை. சரி. கலோட்ராபிஸ் தாவரத்தில் தாவர உண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளன. தவறு. அப்போ கூற்று 1 சரி. சரி. ஆ வந்து தவறு. அடுத்து 8வது கேள்வி. கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது? எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை நுண்புழை நீர். நுண்புழை நீர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் காணப்படும் கோடிட்ட இடங்களுக்கான சரியான விடையை கொண்டு பூர்த்தி செய்க. மண்ணில் காணப்படும் மொத்த நீர் ஹாலார்டு. அடுத்து தாவரங்களுக்கு பயன்படாத நீர் எகார்டு. அடுத்து தாவரங்களுக்கு பயன்படும் நீர் கிரிசார்டு. ஆப்ஷன் ஆ. அடுத்து 10வது கேள்வி. பொருத்துக. நிரல் 1 நிரல் 2 பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அதாவது 0.2 அதாவது 0.2 முதல் 2 மில்லிமீட்டர் வரை உள்ளது மணல் 1. அடுத்து 0.002 மில்லிமீட்டருக்கு குறைவாக உள்ளது களிமண். அடுத்து 0.002 முதல் 0.02 மில்லிமீட்டர் வரை வண்டல் மண். கடைசியா 0.002 முதல் 0.2 மில்லிமீட்டர் வரை அது பசலை மண். ஆப்ஷன் இ. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க என்ன மண் வகைன்னு. அடுத்து 11வது கேள்வி. எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலும் பகுதி நிலமட்டத்திலும் மேல் பகுதி மற்றும் நீர் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை உவர் சதுப்பு நில தாவரங்கள். உவர் சதுப்பு நில தாவரங்கள். அடுத்து 12வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் அட்டவணை ABCDயில் ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும். இதில் ஏங்கிறது ப்ளஸ்ஸு, பிங்கிறது ஒட்டுண்ணி. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. ஏங்கிறது ப்ளஸ்ஸு, பிங்கிறது ஒட்டுண்ணி இந்த இடத்த. அடுத்து சி, இங்கே வந்து மைனஸ். அடுத்து டி வந்து அமன்சாலிசம். அமன்சாலிசம். ஸோ கேள்வி பாரு எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 13வது கேள்வி. ஓபிரிஸ் என்ற ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற செயல்முறை இதுவாகும். இதுக்கு சரியான விடை பாவனை செயல்கள். பாவனை செயல்கள். அடுத்து 14. தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஒழுங்குயிரியாக வாழும் சயனோபாக்டீரியம் எது? தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஒழுங்குயிரியாக வாழும் சயனோபாக்டீரியம் எது? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ அனபீனா. அனபீனா. பாருங்க, தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஒழுங்குயிரியாக வாழும் சயனோபாக்டீரியம் அனபீனா. அடுத்து 15. பெடாஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை மண். மண். அடுத்து
தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன? தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன? இதுக்கு சரியான விடை கனிம அயனிகளை மண்ணிலிருந்து உறிஞ்சுகிறது. கனிம வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன? கனிம அயனிகளை மண்ணிலிருந்து உறிஞ்சுகின்றது. அடுத்து 17. நன்னீர் குள சூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள். நன்னீர் குளச்சூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள் அல்லி மற்றும் டைஃபா. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லி, டைஃபா. அடுத்து கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு ஆப்ஷன் இ. அதாவது ஒழுங்குயிரி நிலை என்பது லைக்கன் மற்றும் பூஞ்சை வேரிகள். அடுத்து உடன் உண்ணும் நிலை, இது ஆர்கிட் மற்றும் பெரணிகள். அடுத்து ஒட்டுண்ணி பெலோனோஃபோரா ஓரபாங்கி. அடுத்து கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை நெப்பந்தஸ் மற்றும் டையோனியா. கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை நெப்பந்தஸ் மற்றும் டையோனியா. அடுத்து அமன்சாலிசம், இது ட்ரைகோடெர்மா மற்றும் பெனிசிலியம் தான் அமன்சாலிசம். அடுத்து 19வது கேள்வி. ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள போயர்ஹாவியா மற்றும் கிளியோம் இவற்றிற்கு உதவி செய்கிறது. ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள போயர்ஹாவியா மற்றும் கிளியோம் இவற்றிற்கு உதவி செய்கிறது. இதுக்கு சரியான விடை விலங்குகள் மூலம் விதை பரவுதல். விலங்குகள் மூலம் விதை பரவுதல். ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது சூழ்நிலையியல் கோட்பாடுகளுக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதே மாதிரி இதெல்லாம் முக்கிய தினங்கள் ஒன்று பார்க்கணும், அது பாருங்கள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. பாருங்க, மார்ச் 21 என்பது உலக வன தினம். ஏப்ரல் 22 புவி தினம். மே 22 உலக உயிரி பன்ம தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூலை 7 வன மகோத்சவ தினம். செப்டம்பர் 16 அகில உலக ஓசோன் தினம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தினங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதில் சிலது பாக்ஸ் கொஸ்டினும் சில சமயம் பார்க்கலாம். பாருங்க, தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில், அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் காடுகள் காணப்படுகின்றன. இதில் கஜா புயல் இது நவம்பர் 2018 முத்துப்பேட்டையில் மட்டும் திருவாரூர் மாவட்டம் குறைந்த அளவு சேதமே ஏற்பட்டது. இதற்கு அங்குள்ள அலையாத்தி காடுகளே, அதாவது உவர் சதுப்பு நில காடுகள் காரணம். அப்போ புயல் ஏற்பட்டால் உவர் சதுப்பு நில காடுகள் அதிகமாக பாதிப்படையாது. இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, அதாவது ஹைட்ரோஃபைட்டுகள் ஈரத்தன்மையுடைய சூழல் மற்றும் நிழல் உள்ள இடங்களில் வளரும் தாவரங்கள் ஹைட்ரோஃபைட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஹைட்ரோஃபைட்டுகளுக்கு உதாரணம் கேஃபினேரியா ஆர்கிட்டுகள், மாஸ்கள், பிரையோஃபைட்டுகள் முதலியன. இதில் அதிகமாக பாக்ஸஸே காணும். இங்கே ஒன்று பாருங்க, முன்னோடி கூட்டுறவு, அதாவது புரோட்டோ கோஆபரேஷன் என்னென்னா இரு வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே ஆன இடைச்செயல்களில் இரண்டும் பயனடைகிறது, ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்திராத உறவுமுறை கொண்ட நிகழ்வாகும். இதுக்கு உதாரணம் மண்வாழ் பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையேயான கூட்டுறவு. இதுதான்
புரோட்டோ கோஆபரேஷன், முன்னோடி கூட்டுறவு. ஸோ இந்த பற்றியெல்லாம் தேவையில்லை, சில சமயம் கேட்க போகிறதில்ல. இது பாட்னி மட்டும் இருந்துச்சுன்னா கேட்பாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பொது கேள்விகளுக்கு பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இதை தான் நாம் பேராகிராஃபில் பார்த்தோம், அதாவது பொறுத்துகளை பார்த்தோம். ஸோ இது இங்கே இருக்குது. களிமண்ணா 0.002 மில்லிமீட்டர் குறைவு, வண்டல் மண்ணா 0.002 முதல் 0.02 மில்லிமீட்டர் வரை, பசலை மண்ணா 0.002 முதல் 2 மில்லிமீட்டர் வரை, மணல்னா 0.2 முதல் 2 மில்லிமீட்டர் வரை. ஸோ இது ஏற்கனவே பொறுத்துகளை பார்த்தோம். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். பசுமை இல்ல விளைவு அல்லது ஆல்பிடோ விளைவு, அதாவது வளிமண்டலத்தில் வெளியேறும் வளிகள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அதாவது தொழிற்சாலைகள், மோட்டார் வாகனங்கள், காட்டுத்தீ, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் டிஎம்எஸ் அதாவது டைமெத்தைல் சல்ஃபர் ஆகியவற்றிலிருந்து வெளியேறும் தூசு ஏரோசால்கள், வளிமண்டலத்தில் காணப்படும் திட அல்லது திரவ துகள்கள் போன்றவை எந்த ஒரு பகுதியிலும் வெப்பநிலை அளவில் பாதிப்பினை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறிய துகள்களை கொண்ட ஏரோசால்கள் வளிமண்டலத்தில் நுழையும் சூரிய கதிர்வீச்சினை பிரதிபலிக்கின்றன. இதுதான் ஆல்பிடோ விளைவு, அதாவது பசுமை இல்ல விளைவு. இது வெப்பநிலை வரம்புகள், ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாச செயல்களை குறைக்கிறது. கந்தக கலவைகள் மழை நீரை அமிலமாக்கி அமில மழைக்கு காரணமாக அமைகின்றன மற்றும் ஓசோன் அளிக்கப்படவும் காரணமாகின்றன. இது பசுமை இல்ல விளைவு அல்லது ஆல்பிடோ விளைவு. பாருங்க, ஸ்டெனோ தெர்மல்னா யூரி தெர்மல், ஸ்டெனோ ஹாலைன் யூரி ஹாலைன் உப்புத்தன்மை கொண்டது, ஸ்டெனோனோசிஸ் யூரிசியஸ் வாலிட தேர்வு, ஸ்டைனோஹைட்ரிக் யூரிஹைட்ரிக் தண்ணீர், ஸ்டெனோபாஜிக் யூரிபாஜிக் உணவு, ஸ்டைனோபேதிக் யூரிபேதிக் நீர்வாழ் இடத்தின் ஆழம்தான் யூரிபேதிக். அடுத்து பாருங்க, பசுமை மாறா காடுகள்னா இங்க ஆண்டு முழுதும் மழை பெய்யும் பகுதி. ஸ்கிலிரோஃபில்ஸ் காடுகள் அப்படின்னா குளிர்காலத்தில் அதிக மழையையும் கோடை காலத்தில் குறைவான மழையும் பெறும் பகுதி தான் ஸ்கிலிரோஃபில்லஸ் காடுகள் எனப்படும். அடுத்து பாருங்க, தொல்காலனியல் அதாவது பேலியோ கிளைமேட்டோலஜி புவியில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் சூழல் மண்டலம் ஆகியவை கற்கால கால சூழ்நிலைகளை வடிவமைக்க உதவுகின்றன. உதாரணம், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பனிக்குமிழ்களுக்குள் காணப்படும் மகரந்தம், பவளப்பாறை மற்றும் மட்கிய விலங்கு மற்றும் தாவரங்கள். அடுத்து பாருங்க, கண்ணுறு ஒளினா ஒளியில் காணப்படக்கூடிய பகுதியின் அலைநீளம் 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை அமைந்துள்ளது. ஒளிச்சேர்க்கையின் வீதம் நீளமாக இருந்துச்சுன்னா 400லேருந்து 500 நேனோமீட்டர், சிவப்பாக இருந்துச்சுன்னா 600லேருந்து 700 நேனோமீட்டர் அலைநீளத்தில் உள்ளது. நிறமாலையில் பச்சை 500 முதல் 600 நேனோமீட்டர் அலைநீளம் குறைவாகவே தாவரங்களால் உறிஞ்சப்படுகிறது. பாருங்க, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ்நிலையியல் அதாவது ஒய்கோலாஜி, அதாவது ஒய்காஸ் வீடு அல்லது குடியிருப்பு மற்றும் லாகோஸ் அப்படின்னா படித்தல் என்ற 2 சொற்களால் ஆனது. இது முதல்ல ரெய்ட்டர் 1868 ரெய்ட்டர் என்பவரால் முன்மொழியப்பட்டது. சூழ்நிலையியல் பற்றிய பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை எர்னஸ்ட் ஹெக்கல் என்பவரால் உருவாக்கப்பட்டது 1869. அலெக்சாண்டர் வான் அம்போல்ட் என்பவர் சூழ்நிலையின் தந்தை. யூஜின் பி ஓடம் தற்கால சூழ்நிலையின் தந்தை. ஆர் மிஸ்ரா இந்திய சூழ்நிலையின் தந்தை. இந்த படத்தில் இருக்கிறவர் தான் இந்திய சூழ்நிலையின் தந்தை. அதே மாதிரி சூழ்நிலையியல் வரையறை அதாவது இயற்கை வாழிடங்கள் அல்லது உறைவிடங்களில் உள்ள உயிரினங்களான தாவரங்கள் மற்றும்
விலங்குகளை பற்றிய படிப்புக்கு பேர் தான் இயற்கை வாழிடங்கள் மற்றும் அதாவது உறைவிடங்களில் உள்ள உயிரினங்கள். ரெய்டர் கூர்ந்து 1885. அதே மாதிரி உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையேயான பரஸ்பர உறவு பற்றிய படிப்பே சூழ்நிலையில் எனப்படுகிறது என்று கூறியவர் எர்னஸ்ட் ஹெக்கல் 1889. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல், அதாவது 12th பாட்னி. அதில் பாடம் 7வது பாடம். இதில் 14 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள், கவனிங்க. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறு அல்ல? கீழ்கண்டவற்றில் எது சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறு அல்ல? ஆப்ஷன் A பாக்டீரியங்கள். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எவை இயற்கை சூழல் மண்டலம் அல்ல? நெல் வயல் இயற்கை சூழல் மண்டலம் அல்ல. அடுத்து மூன்றாவது கேள்வி, குளம் ஒரு வகையான நன்னீர் சூழல் மண்டலம். அடுத்து குளச்சூழல் மண்டலம் ஒரு தன்னிறைவு மற்றும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தகுதி பெற்றவை. குளச்சூழல் மண்டலம் ஒரு தன்னிறைவு மற்றும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தகுதி பெற்றவை. அடுத்த ஐந்தாவது கேள்வி, குளச்சூழல் மண்டலத்தின் ஆழ்மிகு மண்டலம் முக்கியமாக சார்பூட்ட உயிரிகளை கொண்டுள்ளது. ஏனென்றால் குளச்சூழல் மண்டலத்தின் ஆழ்மிகு மண்டலம் முக்கியமாக சார்பூட்ட உயிரிகளை கொண்டுள்ளது. ஏனென்றால் பயனுள்ள ஒளி ஊடுருவல் இல்லை. அடுத்த ஆறாவது கேள்வி, தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளி அளவு. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளி அளவு 2-10%. அடுத்து, கீழ்கண்ட எந்த சூழல் மண்டலம் அதிகப்படியான முதல் நிலை உற்பத்தி திறனை கொண்டுள்ளது? கீழ்கண்ட எந்த சூழல் மண்டலம் அதிகப்படியான முதல் நிலை உற்பத்தி திறனை கொண்டுள்ளது? இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு உற்பத்தி திறன். வனச்சூழல் மண்டலம் தான் அதிக அளவு உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. அடுத்து 8வது கேள்வி, சூழல் மண்டலம் கொண்டிருப்பது சிதைப்பவைகள், உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள். மேற்கூறிய அனைத்தும். அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9வது கேள்வி, எந்த ஒன்று உணவுச் சங்கிலியின் இறங்குவரிசை ஆகும்? 3ஆம் நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர், முதல் நிலை நுகர்வோர், உற்பத்தியாளர்கள். இதுதான் இறங்குவரிசை. உணவுச் சங்கிலியின் இறங்குவரிசை 3ஆம் நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர், முதல் நிலை நுகர்வோர், உற்பத்தியாளர்கள். அடுத்து 10வது கேள்வி, உணவு வலையின் முக்கியத்துவம். இதுக்கு ஆ மற்றும் இ பாருங்க, இது ரெண்டு என்னது? இது ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்துகிறது, சிற்றினங்களுக்கிடையே நிகழும் இடைவிளைவை விளக்குகிறது. அடுத்தது 11வது கேள்வி,
கீழ்கண்ட வரைபடம் குறிப்பது. கீழ்கண்ட வரைபடம் குறிப்பது பாருங்க. மூன்றாம் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், முதல் நிலை நுகர்வோர், உற்பத்தியாளர்கள். அப்போ இது என்ன உணர்த்ததுன்னா, இது வனச்சூழல் மண்டலத்தின் உயிர்த்திரள் பிரமிடு. வனச்சூழல் மண்டலத்தின் உயிர்த்திரள் பிரமிட். உயிர்த்திரள் பிரமிட் ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஈங்கிறதுனால இங்கே கீழே வந்தால் உங்களுக்கு தெரியாது, அதனால் இங்கேயே சொல்லிடுறேன். ஒரு வனச்சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட். அடுத்து 12வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது சிதைவு செயல்முறைகள் அல்ல? கீழ்கண்டவற்றில் எது சிதைவு செயல்முறைகள் அல்ல? இதுக்கு வளர்மாற்றம். வளர்மாற்றம். அடுத்து 13வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது படிம சுழற்சி அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது படிம சுழற்சி அல்ல? ஆப்ஷன் ஆ, அதாவது நைட்ரஜன் சுழற்சி. நைட்ரஜன் சுழற்சி. அடுத்து 14. கீழ்கண்டவைகளில் எது சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்ல? கீழ்கண்டவைகளில் எது சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்ல? இதுக்கு மரபணு வளங்கள், பொழுதுபோக்கு மற்றும் அழகுசார் மதிப்புகள். இதான் சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்ல. 1 மற்றும் 2 மீதி பாருங்க. ஊடுருவல் எதிர்ப்பு, காலநிலை கட்டுப்பாடு, இதெல்லாம் சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவைகள். அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 12th பாட்டனி 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 7 புக் பேக் ஆன்சர்ஸ், அதாவது சூழல் மண்டலத்திற்கான புக் பேக் ஆன்சரு. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 8 சுற்றுச்சூழல் பிரச்சனை. இந்த பாடத்திற்குரிய புக் பேக் வினாவிடைகள் நாம் பார்க்க போகிறோம். இதில் முதல் கேள்வி, பசுமை இல்ல விளைவினை அதிக அளவிலே குறைப்பது கீழ்கண்டவற்றுள் எது என குறிப்பிடுக? பசுமை இல்ல விளைவினை அதிக அளவிலேயே குறைப்பது கீழ்கண்டவற்றுள் எது என குறிப்பிடுக? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, மறு வடிவமைப்பு. மறு வடிவமைப்பு மூலம் நில நிரப்பு அடைதல், மீத்தேன் சேமிக்க அனுமதித்தல். இதுதான் பசுமை இல்ல விளைவினை குறைக்கிறதுக்கான முக்கியமானது. மறு வடிவமைப்பு மூலம் நில நிரப்பு அடைதல், மீத்தேன் சேமிக்க அனுமதித்தல். அடுத்து 2வது கேள்வி, கூற்று 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க ஆகாயத்தாமரை பற்றி. அதில் என்னன்னு பாருங்கள். ஆகாயத்தாமரையை பொறுத்தவரை கூற்று 1, தேங்கும் நீரில் வளர்ந்து காணப்படுகிறது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறது. சரி. இது நமது நாட்டின் உள்நாட்டு தாவரமாகும். தவறு. அப்போ கூற்று 1 சரி, ஆனால் 2 தவறானது. ஆப்ஷன் ஆ. அடுத்து 3வது கேள்வி, தவறான இணையினை கண்டறிக. தவறான இணையினை கண்டறிக. இதில் தவறான இணை ஆப்ஷன் இ, கோயில் தோட்டங்கள், ராஜஸ்தானின் செயின்த்ரி குன்று. மீதியெல்லாம் பாருங்கள். இடவரைனா சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் காணப்படும் மற்றும் வேறெங்கும் காணப்படுவதில்லை.
மிகு வளங்கள்னா மேற்கு தொடர்ச்சி மலை, வெளிவாழிட பேணுகை, விலங்கின பூங்காக்கள். இந்தியாவின் அந்நிய ஆக்கிரமிப்பு சிற்றினங்கள், ஆகாய தாமரை. அடுத்து 4வது கேள்வி, தோல் புற்றுநோய் அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறது? தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஓசோன். ஓசோன் ஓசோன் வாயு குறைவு காரணமாக தோல் புற்றுநோய் அதிகரிப்பு நிகழ்வுகிறது. அடுத்து 5வது கேள்வி, %20 மற்றும் 60% பசுமையில்ல வாயுக்கள் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான முறையே. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, CFCS மற்றும் N2O. அடுத்து 6வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது அச்சுறுத்தும் சிற்றினங்கள் உண்டாவதை குறைக்கும் முக்கிய காரணமாக கருதப்படுவது? இதுக்கு சரியான விடை வாழிட அழிவு. வாழிட அழிவு. அடுத்து 7வது கேள்வி, காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது. காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது ஆப்ஷன் இ, அதாவது தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுதல் தான் காடுகள் அழிக்கப்படுதல் என்பது. அடுத்து 8வது கேள்வி, காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை? காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை? இதுக்கு சரியான விடை வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி. வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி. அடுத்து 9வது கேள்வி, ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு. ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு டாப்சன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10வது கேள்வி, இந்திய இராணுவ தளத்திற்கு அருகில் ஆங்கிலேய சகாப்தத்தில் உருவாக்கப்பட்ட ஏரி. இந்திய இராணுவ தளத்திற்கு அருகில் ஆங்கிலேய சகாப்தத்தில் உருவாக்கப்பட்ட ஏரி சோழவரம் ஏரி. அடுத்து கர்நாடகாவின் சிர்சி எனும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாது? கர்நாடகாவின் சிர்சி எனும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாது? இதுக்கு அப்பிகோ இயக்கம். அப்பிகோ இயக்கம். அடுத்து 12வது கேள்வி, தென் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவின் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு சிற்றினம். தென் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு சிற்றினம் கப்பா பை வைக்கஸ். கப்பா பை வைக்கஸ். அடுத்து மரத்தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம் எது? மரத்தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம் செஸ்பேனியா அக்கேசியா. செஸ்பேனியா அக்கேசியா. அடுத்து IUCN சிவப்பு பட்டியல் அலகுகளில் அச்சுறுத்தும் சிற்றினப்படியில் எதை குறிப்பிடுகிறது? இதுக்கு சரியான விடை சிறிய தாவர கூட்டத்தின் அளவு மற்றும் வீழ்ச்சி. சிறிய தாவர கூட்டத்தின் அளவு மற்றும் வீழ்ச்சி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமிக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது, அதாவது 12ஆம் வகுப்பு தாவரவியல் 9வது பாடம் பயிர் பெருக்கம், அதற்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். முதல் கேள்வி, கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. மரபணுவியல் வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருகின்றன. கூற்று தவறு. அடுத்து மரபணுவிய வேறுபாடுகள் ஒவ்வொரு தனித்த உயிரியின்
மரபணு வகையத்திலிருந்து வேறுபடுகின்றன. இது சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் ஆ. அடுத்து இரண்டாவது கேள்வி. வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படும் பல்வேறு தாவரங்களின் வரலாற்றை படிப்பதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படும் பல்வேறு தாவரங்களின் வரலாற்றை படிப்பதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு பார்த்தீங்கன்னா தோற்ற மையங்கள். மூன்றாவது கேள்வி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் இ நகல் தேர்வு, பாலின பெருக்கம் செய்பவை. இது பொருந்தாத இணை. நான்காவது கேள்வி. வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொருத்துக. இதுக்கு ஆப்ஷன் ஆ, அதாவது வில்லியம் எஸ் ஹார்ட் பசுமை புரட்சி. அடுத்து ஷல் கலப்பின வீரியம். அடுத்து காட்டன் மேதர் இயற்கை கலப்பினமாதல். முல்லர் மற்றும் ஸ்டேட்லர் சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். ஆப்ஷன் ஆ. அடுத்த ஐந்தாவது கேள்வி. பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். அடுத்து தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக பொருளாதார பயன் தரும் பயிர்களை உருவாக்கும் முறை. தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக பொருளாதார பயன் தரும் பயிர்களை உருவாக்கும் முறை. இதுக்கு களப்பொருத்தம். அடுத்து ஏழாவது கேள்வி. பயிர் பெருக்கத்தின் மூலம் ஒரே மாதிரியான மரபணு வகையம் கொண்ட தாவரங்களை பெறும் முறை. பயிர் பெருக்கத்தின் மூலம் ஒரே மாதிரியான மரபணு வகையம் கொண்ட தாவரங்களை பெறும் முறை நகலாக்கல். அடுத்து எட்டாவது கேள்வி. வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரகங்கள் மற்றும் தாவரங்களை புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்துவது. வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரகங்கள் மற்றும் தாவரங்களை புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்துவது அறிமுகப்படுத்துதல். அடுத்து குட்டை மரபணு உடைய கோதுமை. இதுக்கு சரியான விடை நோரின் 10. 10வது கேள்வி. ஒரே ரக தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒரே ரக தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஒரே ரகத்திற்குள் கலப்பு. அடுத்து 11வது கேள்வி. அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பயிரில் மீண்டும் மீண்டும் தன் மகரந்த சேர்க்கை செய்து பெறப்படும் வழித்தோன்றல். அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பயிரில் மீண்டும் மீண்டும் தன் மகரந்த சேர்க்கை செய்து பெறப்படும் வழித்தோன்றல் தூய வழி. அடுத்து ஜெயா மற்றும் ரத்னா கீழ்கண்ட எந்த அரைக்குட்டை ரகத்திலிருந்து பெறப்பட்டன? இதுக்கு சரியான விடை நெல். அடுத்து 13. கீழ்கண்ட எந்த 2 சிற்றினங்களை கலப்பு செய்து அதிக இனிப்புத்தன்மை, அதிக விளைச்சல், தடித்த தண்டு மற்றும் வட இந்தியாவில் கரும்பு பயிரிடப்படும் இடங்களில் வளரும் தன்மையுடைய ரகங்கள் பெறப்பட்டன? இதுக்கு சரியான விடை சக்காரம், பார்பெரி, சக்காரம், அபிசினாரம். அடுத்து 14. வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொருத்துக. காராமணினா பூசா கோமல், கோதுமை ஹிம்ஹிரி, மிளகாய் பூசா ஸ்வர்ணிம், பிராசிகா பூசா சடபஹார். ஆப்ஷன் ஆ
அடுத்து 15. பயிரிடப்படும் கோதுமையின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக அட்லஸ் 66 என்ற கோதுமை ரகம் கொடுதலாக பயன்படுத்தப்பட்டது. இதிலுள்ள சத்து புரதம். அடுத்து 16. கீழ்கண்ட எந்த பயிர் ரகம் அதன் நோய் எதிர்க்கும் திறனுடன் பொருந்தியுள்ளது? இதுக்கு சரியான விடை பூசா கோமல் பாக்டீரியா அழுகல். அடுத்து 17. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை. இதுக்கு சரியாக பொருந்தாத இணை ஆப்ஷன் இ பூசா கோமல் பிராசிகா. மீதியெல்லாம் பாருங்க. கோதுமை ஹிம்கிரி, மில்பிரிட், சாகிவால், நெல், ரத்னா இதெல்லாம் பொருந்தியுள்ள இணைகள். அடுத்து இந்த பாடத்தோட கடைசி கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. தனி வால் உயிரி N2 அசடோ ஃபேக்டர். அடுத்து கூட்டுயிரி N2 அனபீனா அசோலா. அடுத்து பி கரைக்கும் திறனுடையது ஆஸ்பர்ஜில்லஸ் சிட்ரினம். பி இடமாற்றும் திறனுடையது அமானிடா சிட்ரினம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th பாட்டனி, அதாவது 12ஆம் வகுப்பு தாவரவியல். அதில் பாடம் 10 பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும். இந்த பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு. தானியங்கள் புல் குடும்ப உறுப்பினர்கள். சரி. பெரும்பான்மையான உணவு தானியங்கள் ஒரு வித இலை தாவர தொகுதியை சார்ந்தவை. அப்போ 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் சரியானவை. அடுத்து இரண்டாவது கேள்வி, கூற்று காய்கறிகள் ஆரோக்கியமான உணவின் முக்கிய அங்கமாகும். சரி. காரணம், காய்கறிகள் சதைப்பற்றான இனிய வாசனை மற்றும் சுவைகள் கொண்ட தாவர பகுதிகள். தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து வேர்க்கடலையின் பிறப்பிடம் பிரேசில். நான்காவது கேள்வி, கூற்று 1 காஃபி காஃபின் கொண்டது. சரி. கூற்று 2 காஃபி பருகுவதால் புற்றுநோய் வளர்க்கும். தவறு. அப்போ கூற்று சரி, கூற்று 2 தவறு. அடுத்து தூரிகை நார் தரும் தாவரத்திற்கு உதாரணம். தூரிகை நார் தரும் தாவரத்திற்கு உதாரணம் பனை. அடுத்து ஆறாவது கேள்வி, டெக்டோனா கிராண்டிஸ் என்பது இந்த குடும்பத்தின் தாவரம். டெக்டோனா கிராண்டிஸ் என்பது இந்த குடும்பத்தின் தாவரம். லேமியேசி. அடுத்து டாமெரிடைஸ் இண்டிகாவின் பிறப்பிடம். டாமெரிடைஸ் இண்டிகாவின் பிறப்பிடம் ஆப்பிரிக்க வெப்பமண்டல பகுதி. ஆப்பிரிக்க வெப்பமண்டல பகுதி. அடுத்து எட்டாவது கேள்வி, பருத்தியின் புது உலக சிற்றினங்கள். கா பார்படென்ஸ். அடுத்து 9வது கேள்வி, மஞ்சள் பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கிறது. சரி. காரணம், மஞ்சளில் குர்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. சரி.
அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரியானவை. 10வது கேள்வி. சரியான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஆ சாயம், இண்டிகோஃபெரா அன்னக்டா, இண்டிகோஃபெரா அன்னக்டா. 11வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. மருதாணி, சொரியா ரோபஸ்டா என்பது தவறு, அது தவறான இணை. அடுத்தது 12வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்யவும். கூற்று 1, மணமூட்டிகள் அத்தியாவசியமான எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. சரி. கூற்று 2, அத்தியாவசிய எண்ணெய்கள் தாவரங்களின் பல்வேறு பகுதிகளில் உருவாக்குகின்றன. சரி. அப்போ 2 கூற்றுகளுமே சரியானவை. அடுத்து 13வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, சித்த மருத்துவத்தின் மருந்து ஆதாரமாக மூலிகைகள், விலங்குகளின் பாகங்கள், தாதுக்கள், தனிமங்கள் போன்றவைகள் உள்ளன. சரி. கூற்று 2, நீண்ட நாட்கள் கெடாத மருந்துகள் தயாரிக்க கனிமங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி. அப்போ 2 கூற்றுகளுமே சரியானவை. அடுத்து 14வது கேள்வி. பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் இ பில்லாந்தஸ் நீரிழிவு எதிர்ப்பி. அடுத்து செயலாக்க மூலமருந்து டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோ கென்னாபினா எதில் உள்ளது? கஞ்சா செடி. அடுத்து 16வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணை எது? ஸ்டீவியா இயற்கை இனிப்பு. அடுத்து புதிய உலகிலிருந்து உருவானதும் வளர்க்கப்பட்டதுமான ஒரே தானியம். ஜியா மெய்ஸ். ஜியா மெய்ஸ். புதிய உலகிலிருந்து உருவானதும் வளர்க்கப்பட்டதுமான ஒரே தானியம் ஜியா மெய்ஸ். அடுத்து 18வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை. இதுக்கு சரியானது ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 3. காளான்கள் உண்ணக்கூடிய பூஞ்சைகளின் கனியுறுப்பு. காளான்கள் உண்ணக்கூடிய பூஞ்சைகளின் கனியுறுப்பு. அடுத்தது 3வது திரவ கடற்கரை உரங்களின் தொடர் பயன்பாடு தாவரங்கள் சுற்றுச்சூழல் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள உதவுகிறது. அடுத்து 19வது கேள்வி. ஒற்றை செல் புரதத்தை பற்றிய கூற்றுகளில் தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கும். இதில் தவறான இணை அதாவது 1 மட்டும். வேதி பூச்சிக்கொல்லிகள் மனிதர்களும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு என்பது தவறான இணை. அடுத்து காளான் வளர்ப்பு பற்றி பின்வரும் இணைகளை பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆ. வைக்கோலின் அளவு 2 to 4 அங்குலம். தொகுதிகளுக்கிடையேயான தூரம் 20 சென்டிமீட்டர். அறுவடை செய்யும் போது காளான் குடையின் அளவு 10 முதல் 12 சென்டிமீட்டர். ஈரப்பதம் 75 to 85%. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. அடுத்து 21. கூற்று ஸ்பைருலினா வளர்ப்பில் தேவையான ஊட்டச்சத்தில் பாதியளவு முதலிலும் பின்னர் மீதியையும் வளர்ப்பு ஊடகத்தில் சேர்க்கவும். சரி. காரணம் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் ஊடகத்தில் சேர்த்தால் அது வளர்ப்பு ஊடகத்தை பாதிக்கும். காரணம் சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். மிகச்சரி. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது
12ஆம் வகுப்பு பாட்டனி அதாவது தாவரவியல் பாடம் 10 பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் இந்த பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாவினைகள் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரியான பாடத்திற்கான காணொளிகள் உங்கள் சேனலை வந்து கொண்டு அதாவது உங்கள் ஃபோனோ அல்லது உங்கள் லேப்டாப்போ அல்லது உங்கள் கம்ப்யூட்டரையோ வந்தடையும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனல் வாயிலாக. நன்றி, வணக்கம்.